தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிற ஒரு சூழலை என்ன பண்ண போறாரு? ஏன்னா பொதுவாக சனி பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருடம். சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக ராசி சனியுடைய இடத்துல இருந்து 5வது வீட்டுக்கு சூரியன் வரும் பொழுது, கிட்டத்தட்ட மிதுன ராசி உங்க ராசியிலேயே சூரியன் உள்ள வர்றப்பதான் இது வக்ர காலம்னு நம்ம சொல்லுவோம். அதே பாத்தீங்கன்னா சனி பகவான் நேரடியா 9வது வீட்டுக்கு, சனியுடைய வீட்டுல இருந்து 9வது கும்பராசில இருந்து 9வது வீட்டுக்கு சனி வர்றப்போ அவர் என்ன பண்றாரு? வக்ர நிவர்த்தி பெறுவார். அது நவம்பர் 15. ஆக ஜூன் 29 நவம்பர் 15, கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான காரியங்கள் நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஆக இந்த மிதுனராசி பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதிகப்படியா பாத்தீங்கன்னா வேலை இழப்பு, தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய லாபகரம் இல்லாத ஒரு சூழல், ஃபேமிலியில அதிகப்படியான குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளான அன்னோனி நட்புள்ள பிரச்சனை, அதே மாதிரி திருமண தடையாகட்டும், பிள்ளைகள் காதலில் போயிட்டு தவறான வழியில போனதாகட்டும், விவாகரத்து வரைக்கும் சில பிரச்சனைகளை சந்திச்சதாகட்டும், நம்பிய வாழ்க்கையில ஏமாந்த காதலர்களாகட்டும், நிறைய சிக்கல்களை மிதுனராசிக்காரங்க சந்திச்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட சூழல்ல இந்த சனி வக்ரம், ஏன்னா ஆக்கமும் சனி அழிவும் சனி. ஆக்கம்னா நமக்கு நல்ல விஷயம் தான், அழிவு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இந்நாள் காலங்கள்ல இப்ப நீங்க கிட்டத்தட்ட இந்த வக்ர நிவர்த்திக்கு முன்பு, வக்ர காலத்துக்கு முன்பு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பாசிட்டிவா வந்தீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமா தொய்வா போடுறது ரொம்ப பாதிப்புல இருக்காது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டும் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க பார்க்க போறீங்க. ஆக்கம் அழிவு அப்படியே ஆக்கமாகக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த வக்ர காலம் நம்ம சொல்லலாம். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரத்துக்கு அவர் பின்னோக்கி பயிற்சி ஆறார். அப்ப புரட்டாதி நட்சத்திரங்கிறது கும்ப ராசிக்கு 3வது நட்சத்திரம், அதாவது லாஸ்ட் நட்சத்திரம். அப்ப சதயம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. இப்ப சதயத்துக்கு அவட்டு பின்னாடி அவிட்டத்துக்கு வருவார். அப்ப கிட்டத்தட்ட இந்த சதய நட்சத்திரத்துல இந்த வக்ரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராகும், வரவேண்டிய பணங்கள் சேரும். உங்களுடைய பிசினஸ்ல இருந்த தொய்வு, புதிய உத்திகளை கையாண்டு அந்த தொய்வை சரி பண்ணுவீங்க. உங்களுடைய பிசினஸுக்கு வரவேண்டிய பணங்கள் சேரும். அதே மாதிரி அந்த பிசினஸுக்காக கடனோ அல்லது லோனோ அல்லது வேற ஏதாவது நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்தீங்கன்னா பிசினஸ்க்காக சில முடிவுகள்லாம் எடுக்க போறீங்க, புதிய யுக்தி கையாண்டு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அல்லது இந்த பிசினஸ் இன்னொரு பிரான்சைஸ் மாதிரி பண்ண போறீங்க, அல்லது வேற ஏதாவது இன்னொன்று ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல உங்களுக்கு பலதரப்பட்ட ஐடியாவில் கிடைக்குன்னா 9வது வீட்டுல சனி இருக்கிறாரு. பலதரப்பட்ட ஐடியா மட்டும் கிடைக்கிறது மட்டுமல்ல, இந்த காலம் உங்களை ஓரளவுக்கு செதுக்கி உங்களை ஓரளவுக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆக கரெக்டான முறையில் திட்டமிடலோட கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா பிசினஸை வேற அளவு கொண்டு போகலாம். அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், வேலை மாற்றம் செய்யறதுக்கும், வெளிநாடு பயணம் செய்யறதுக்கும், வெளிநாடு பயணத்தின் மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும், வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு ஒரு விசா பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுல சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசியல் சார்ந்த அனுகூலங்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த ஒரு மாதிரி தோய்வாவே இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு, எதை செய்தாலும் ஒரு விருதியே இல்லை, என்ன ஆர்டர் பண்ணா ரிசல்ட் வர மாட்டேங்குது, என்னை விட மோசமா இருந்தவங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மாசம் இந்த காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கிட்டத்தட்ட இந்த 139 நாளுக்குள்ள ஒரு சேஞ்ச் வர நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃபேமிலிக்குள்ளேயும் சின்ன சின்ன ஒரு மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் போகலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க, மனைவி நம்புங்க, கணவரை நம்புங்க, 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க, 2 பேரும் துணை தூர பயணங்கள் ஏதாவது 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பயணிச்சு வாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான காலங்கள்ல உங்களுக்கு இன்னும் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறோம், குடும்பத்துக்குள்ள ஒரு இணைந்து பயணிக்கிறதே இல்லை. அதனால இதெல்லாம் மாற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி திருமண தடை விலகக்கூடிய ஒரு நல்ல காலம், திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அரசு சார்ந்த அனுகூலங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைம் பீரியட்ல ஆரோக்கியங்கள் சீராகிறதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கல்வி சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்து நல்ல கல்வி, மேல் கல்வி படிக்கணும், அல்லது நான் நல்ல காலேஜுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. ஆக இந்த காலகட்டம் கவனமாகவும் நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பெரிய பாதிப்புகளை கொடுக்காம நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை, நல்ல வாய்ப்பு தான் கொடுக்க போது. தைரியமா இருக்கு.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா, ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், அழிவும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி, உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதகங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது. ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு, பேர் பிரசனம் இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு, ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள்ல நிறைய இருக்கு. அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம். நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன், எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யலாங்க தெளிவா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.